ஒரே மீட்டிங்ல லவ் பண்ணி மாப்பிள்ளை அசத்திரணுமா? லவ்ஹிந்த் புரியல? ஜெய்ஹிந்த் மாதிரி லவ்ஹிந்த். தேங்க் யூ டாடி. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க மகளாவே பிறக்கணும். ஆண்டவா, இனிமே எனக்கு ஜென்மமே வேண்டாம். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற மாதிரி லவ் பண்ண அனுப்பிச்சிட்டு இருக்கான். மானங்கட்ட குடும்பம். எதுக்கடா தூப்பன? கண்ணு படக்கூடாதுன்னு திஷ்டிக்கு தூக்குனாங்க. அம்மா நீங்க போங்க, போய் லவ் பண்ணுங்க. போங்க 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 அம்மி போங்க. பாய் டாடி. பாய். மாப்பிள்ளை நல்லா க்ளோஸ் ஆகி லவ் பண்ணுமா? ஓகே டாடி. ஜி பூம்பா. ஐயோ, அம்மி போற வண்டியில கடையில கட்டிட்டீங்க. நான் போய் காப்பாத்துறேன். நில்றா. ஏன் கத்துற நீ? அம்மனி இப்ப லவ் பண்ண போகாம சாருட்டுடைய கடையானிய நான் கழட்டிட்டேன். என்ன நடக்கும்? என்னங்க நடக்கும்? அடுத்த சீனை பார். போன்ல நீங்க தானே? வெக்கம். ஐ லவ் யூ. ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்லையே? ஆமா, பைத்தியம் தான். நினைச்சேன்டா. உங்க மேல பைத்தியம் சொல்ல வந்தேன். அப்படி போட்டு தாக்கு. நான் உங்களை ரொம்ப டீப்பா லவ் அம்மா! பண்ணேன். நீங்க தெளிவா தானே இருக்கீங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. 2 நாள் யோசனை பண்ணி சொல்லுங்க. மறுபடியும் ஏமாத்தத்தை என் ஆத்து தாங்கிக்காதுங்க. யோசிக்கிறதுக்கு என் ஹார்ட் என்கிட்ட இல்ல. ஏன் எவனாவது மாடு மேய்க்க போய் புடிக்கிட்டு போயிட்டாங்களா? டேய், எவன்டா நம்ம மாடோட ஆத்து புடிக்கிட்டு போறவன்? அது இருந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கடா. மோது, என் ஹார்ட் உங்க கிட்ட தான் இருக்கு. ஐ சி. அப்போ மை ஹார்ட் அது என்கிட்ட. எங்கங்க? ஹார்ட் காட்டுங்க. நல்லா காட்டு. ஹார்ட் ஹார்ட் எங்க இருக்குடா கண்ணா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஏ ஹார்ட் பீட் ஒரு தடவை நான் கேட்கலாங்களா? ஓ கம் ஆன் யா. என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே நான் நிழலில்லாதவன் தெரியாதா என் நிழலும் நீ என புரியாதா உடல் நிழலை சேரவே முடியாதா அன்பே ஏன்பா கழுத்து அறுத்தாலும் கால் காசு செலவு பண்ண மாட்டா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பார்ட்டி வைக்கிறிய? என்ன விஷயம்? காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பிரதர். நம்ம நட்பு அப்படியா? உனக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணி இந்த பார்ட்டி வச்சிருக்கேன். ஒன்லி ஆட் எடுத்து அந்த பிளட் எடுத்து பொரியல் பண்ணிருக்கேன். டேக் இட். உண்மையை சொல்லு, இந்த ரத்தத்தெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்கியா பொரியல் பண்ணிருக்க? பின்ன ஊருக்கு இருக்கிற ஆடு கோழி எல்லாம் திருடி அந்த ரத்தத்தை எடுத்து பொரியல் பண்ணிருக்கேன்னு சொல்றியா? இங்க பார், இது கரைபடாத கரங்கள். திஸ் இஸ் மை லவ் பார்ட்டி. என்ஜாய். உனக்கு லவ்வா? உன்னை லவ் பண்றத நினைச்சு என்ன லவ் பண்றாப்பா ஒரு பொண்ணு. உனக்கு லவ் ஒர்க் அவுட் ஆயிச்சா? ஆமா. யாருப்பா அந்த சைட்? 4 வார்த்தை விவரமா சொல்லு. முதல்ல ஓ சைட்ட பத்தி சொல்றாஜா. யூ மீன் மை சைட்? யா. என்ன புறா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்குது? வர தின்னு வரலாமா? ஏய், இந்த ஊர்லயே பஞ்சு கவுண்டம் வீட்டுல தான் புறா இருக்குது. இது என்ன கால்ல காயதான்? எப்பா, பஞ்சு கவுண்டர் வீட்டுல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அது என் லவ் மேட்டரா தான் இருக்கும். அந்த லெட்டர் வாங்கி கொடுத்துருப்பா. இல்லன்னா அந்த திறந்த வாயை பிரிச்சு படிச்சிருவான்ப்பா. பிரிச்சு போறேன். எனக்கு என்னப்பா? ஏய் இது சார், நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுங்க சார். உங்களுக்கு நான் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். நீங்க இதை செஞ்சுதான் சார் ஆகணும். யூ வாண்ட் ஹெல்ப்? யா. அப்ப குட் மார்னிங் கூட. யோ, மத்தியானத்துல அவன் குட் மார்னிங் சொல்லுவான். அப்ப ஒரு சல்டடி. இந்த கர்மாந்தத்துக்கு நான் லவ்வே பண்ணிருக்க வேண்டியது இல்ல. லெட்டர் படிட்டு விடுப்பா. அட்டென்ஷன். தட்ஸ் குட். ஒருவேளை சமாதான தூது அனுப்பியிருப்பானோ? என்ன விஷயம்னு பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிருது. அத பிரிச்சிடாதீங்க. ஏன்பா? அந்த பூ வச்ச கதை கொடுங்க சொல்லு.
நீங்க எப்படி காலம் வரும்போது என்ன பத்தி ஊருக்கு சொல்றேன்னு சொன்னீங்களோ ஆமா. அதே மாதிரி நானும் காலம் வரும்போது சொல்றேன். ஆ, என்னப்பா முதல்ல லவ் லெட்டர் வந்திருக்கு, படிச்சு சந்தோஷப்படாம இப்படி அழுகிறிய? சொல்லிட்டு அழுப்பா. நான் லவ் பண்ணாத வரைக்கும் நிம்மதியா இருந்தேன். இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கா தெரியுமில்ல? சொன்னா தானே தெரியும். 30 வருஷமா குஞ்சு கவுண்டருக்கு தான் இந்த ஊர்ல கோயில் மரியாதை பரிவட்டம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வருஷம் எங்க அப்பா பஞ்சு கவுண்டருக்கு பரிவட்டம் கட்டணும், அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். அப்பதான் நம்ம லவ் கண்டினியூ ஆகும். இல்லன்னா என்ன கலட்டி விட்டுருவேன்னு எழுதிருக்காப்பா. கவலை விடு, ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஐடியாவா? சொல்லு. கிட்டவா சொல்றேன். யோ, குறுக்க கடல் போகுதல்ல. சரி, அப்ப அங்க இருந்தே கேளு. டோட்டல் ஐடியா என்னன்னா, கற்பூர நாயகியே கனகவல்லி. டேய், பொண்ணுங்களை என்னடா பண்ற? கூடத்துல காணாம போயிருவாங்க. ஏற்கனவே இவளுக்கு காணாம போறவளுக்கு தான்டா நீ கண்டுபிடிச்சு கொடுக்க போறியா? வாடகை நானும் பாக்குறேன். திருவிழா கூட்டம், சந்தை, மார்க்கெட், டவுன் பஸ், பொம்பளைங்க கூட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க போய் அள்ளையில கை விடுறது. நான் என்ன டென்ஷன் இருக்கிறேன். 30 வருஷம் ஹிஸ்டரியே மாத்த போறேன். அது புரியாம போய் மாப்பிள சொல்லிட்டியா? பரிவட்டம் தான் கட்டுவாங்க. ஐயோ, ஏன்பா அப்படி அலைறீங்க? மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டேன், இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு தான் பரிவட்டம். அது போதுமா? போதும், அது போதும், அது போதும். பரிவட்டத்தை கட்டிக்கிட்டு அந்த ஊரையே கலக்க போறேன். அம்மா தாயே. நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. போடா நான்சென்ஸ். உனக்கு என்ன குறை வச்சு சொல்லாத்தா? சொல்றேன்டா. 30 வருஷமா பரிவட்டத்தை குஞ்சு கவுண்டருக்கே கட்டிட்டு இருக்கீங்க. டேய், அது தப்புடா. அதுல பர்சனல் டிராவல் எல்லாம் இருக்குடா. இது ஆத்தாவா? பின்ன கொம்மத்தாவா? டேய், நான் பியூர் ஆத்தா சொல்றேன்டா. ஒருத்தருக்கு பரிவட்டத்தை திருப்பி திருப்பி கட்டாதீங்கடா. அத மாத்தி இந்த வருஷம் பரிவட்டத்தை பஞ்சு கவுண்டருக்கு கட்டுங்கடா. இது தப்பு இல்லையா ஆத்தா? கோவில் உண்டியில காசு திருடுறியா? அது தப்பு இல்லையா? நான் காசு திருடுவேனா ஆத்தா? ஒட்டு மொத்தமா உண்டியிலே தூக்கிட்டு போறியா ஆத்தா? டேய், போய் கட்டுறா. உத்தரவா ஆத்தா? கட்டுறா பரிவட்டத்தை. மாப்பிள்ள அவர் சொல்ல சாமியாட வச்சு நமக்கு பரிவட்டம் கட்ட ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்ன திடீர்னு இப்படி சாமி ஆடுறாரு? அது வந்து அவர் ஒரு அம்மன் பக்தர். ஆத்தா இப்படி அடிக்கடி வந்து அவர் மேல விளையாடுவா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. வழக்கம் போல எங்க அப்பாக்கு தான் பரிவட்டம் கட்டணும். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதுல ஏன் இப்படி பிரச்சனை இருக்கு? அப்போ நைட்டு 12 மணி மொட்டை மாடி டச்சிங் கிஸ்ஸிங் எல்லாம் கட்டு. ஐயோ, நீ அதெல்லாம் கட் பண்ணிடாத. எனக்கு இப்ப அவனா முக்கியம், நம்ம லவ்ஸ் தான் முக்கியம். இப்போ உனக்கு என்ன செய்யணும்? உங்க அப்பனுக்கு பரிவட்டம் கட்டணும், அவ்வளவுதானே. டோன்ட் வரி. பூசாரி ஐயா இருக்கிறது ஆத்தா இல்ல, நம்ம ஊரு ஆடு கோழி ரத்தத்தெல்லாம் குடிச்ச ரத்த காட்டேரி. நாங்க ஒரு பூஜை போடுங்க. தேங்க்ஸ். இந்த சைடுல பேசிக்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்களா? கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கொடுத்தா ஒத்துக்குவானுங்க. நம்புங்கடா. எங்கடா அந்த பீசாரி? பூசாரி சீக்கிரம் வாடா, இல்லன்னா நான் சிலையாகிருவேன்டா. பக்தா, என்னைக்கு பரிவட்டத்தை குஞ்சு கவுண்டர் கட்ட வேண்டாம் பஞ்சு கவுண்டருக்கு தான் கட்டணும்னு சொன்னியோ அப்பவே நீ ஒரிஜினல் ஆத்தால தெரிஞ்சு போச்சுடா. ஊர்ல ஆடு மாடு கோழி எல்லாம் ரத்தம் இல்லாம செத்து கிடந்தது, அந்த ரத்தத்தை எல்லாம் குடிச்ச ரத்த காட்டேடா. நீ அன்னைக்கு நீ குடிச்ச ரத்தத்தை இன்னைக்கு நான் எடுக்கிறேன்டா. ஆத்தா வடிக்கறா. டேய், ஆத்தா உன் மேல கண்ணு வச்சிருக்கா. டேய் வாடா. டேய். டேய் பூசாரி, ஆத்தா கோவம் வருதா? டேய் வலிக்குதுடா. பாவ மாப்பிள்ள ஃப்ரெண்ட் நமக்காக சவுக்கடி வாங்குறாரு. நான் ஆத்தாளும் இல்ல ரத்த காட்டேரியும் இல்ல, மனுஷன்டா மனுஷன். பன்னாட பரதேசி நாயங்களா? என்னடா இது? 4 முழம் துணி, 2 காலுக்கு நடுவு கட்டினா கோமணம், தோல்ல போட்டா துண்டு, தலையில கட்டினா பரிவட்டம். இது கேண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? பரிவட்டம் நேஷனல் பாஸ்போர்ட்டா? அது இல்லன்னா ஜெர்மன் ஜப்பான் வெளிநாடு எங்கேயுமே போக முடியாதா? அது என்ன பரிவட்டம் சொரிவட்டம்? அது என்ன முதல் மரியாதை? 2வது மரியாதை கொடுத்து ஏத்துக்க மாட்டீங்களா? இந்தாங்கடா பரிவட்டம் சொரிவட்டம்.
யாருக்கு என்ன பண்ணுமா கிழிச்சு கட்டிக்கணும். வர்றான் பாரு மானங்கட்ட நடராஜன், பரம்பரை திருட மாதிரி பம்பரான் பாரு. ஐயா கல்யாணம் தரானுங்க, வர சொன்னீங்களா? வா வா. ஏன்டா அவகிட்டையும் வாங்கி திங்கிற, எங்கிட்டையும் வாங்கி திங்கிற, உனக்கு வெக்கமா இல்லையாடா? நம்ம பழப்பே அதானுங்க ஐயா. என்ன பொழப்போ? சீக்கிரம் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாடுறா, என் தகுதிக்கும் அந்தஸ்து தகுந்த மாதிரி இருக்கணும். இந்தா எனக்கு இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த திருட்டுத்தனமா காருக்குள்ள உட்காந்து சொல்றீங்க. எங்க ஆத்திர எங்களுக்கு தாண்டா தெரியும், உனக்கு என்னடா தெரியும்? கவுண்டரையா பொண்ணுக்கு நீ பாக்குற மாப்பிளை பார்த்து இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே மூக்கல விரல் வச்சுக்கோடு, சீக்கிரம் பாடுறா. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு தங்கம் போல மாப்பிளைய கொண்டு வந்து நிறுத்துறானுங்க. பொண்ணுக்கு வேற மாப்பிள பாக்குறீங்களா? விட்டுருவனா? வேற இடத்துல மாப்பிள பாக்குறீங்க? ஐயோ திருட திருட. ஐயோ திருட இல்ல. ஓ திருடி 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 திருடி. ஐயோ திருடி இல்ல, நான் தான். நீங்களா? என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள பார்க்க சொல்லி என் புருஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ராஜாவையும் என் மக சிந்தாமணியும் ஒண்ணு சேர்க்க நீங்க தான் ஐடியா கொடுக்கணும். ஐடியா? ஓ 1942 லவ் ஸ்டோரி மைனே பியார் கியா ஆம் ஆப்கே கைகோல். இந்த படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்ததோட ஐடியா கொடுத்தேன், ஆல் சக்சஸ். அதே மாதிரி உங்க பொண்ணோட லவ்வுக்கு ஐடியா கொடுக்கறேன். டோன்ட் ஃபீல், ஐ கம் ஐ கம் ஐ கம். படுத்த உடனே துணிட்டா நாட்டு இருக்குது. நல்ல மனசு என் பையன். அதுதான் சந்தேகமா இருக்குது. டேய், மெதுவா பேசுறா, பையன் முடிச்சுக்கு போறான். ஏய் சிந்தாமணி, சிந்தாமணி. வெயிட், நான் கூப்பிடுறேன். சிந்து சிந்து எந்திரடா. ஏண்டி உனக்கு எப்படி இந்நேரத்துக்கு தூக்கம் வருது? ஏமா லவ் பண்ற பையனை ஒரே வீட்ல அதுவும் பக்கத்து ரூம்ல வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் எப்படி இந்நேரத்துல தூக்கம் வருது? அப்படி போடுங்க ஆண்டி, சிலு சிலுன்னு காத்து அடிக்குது, எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு ஆண்டி. என்னது? இல்லைங்க எனக்கு. ஏய் போடி, போய் லவ் பண்ணுடி. ஐயோ லேட்டஸ்ட் மாதிரிடா. ஏமா ராஜா பக்கத்துல அப்பா படுத்திருப்பாரே, எப்படி ராஜாவை கூப்பிடுறது? ஒப்பம் கிடைக்கிற திறந்து வாயே. நீ ஏக் தூஜே கலியே மரோ சரித்திர படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? இப்ப பார். டடங். யாரா இன்னத்துக்கு ரைட் ஆஃப் பண்ணி போடுறது? அதே லூஸ் கனெக்ஷனுங்க. டேய், இது ஒண்ணு லூஸ் கனெக்ஷன் இல்லடா. படுசாமி. இது ஏதோ ஸ்ட்ராங் கனெக்ஷன் பண்றதுக்கான ஏற்பாடு நடக்குது. வா கனெக்ஷனை கட் பண்ணுவோம். ஓகே. சிந்தாமணி சிக்னல்ல கண்டினியூ பண்ணு. ஓகே. உங்க அப்பா சரி பண்ண பாக்குறான், அவனை நான் கவனிச்சுக்கிறேன். ஆண்டி எஸ். ஃபாலோ மீ. அம்மா அவசரப்பட்டு அப்பாவை கொன்னுறாத. ஏய் அந்த அளவுக்கு இறக்க இல்லாதவல்லடி நானு. அதானே அங்கேயே குழி தோண்டி கோப்பரை புதைச்சிடாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லவ் சிக்னலா காட்டுறீங்க. ஐயோ அம்மா, தாத்தா அவா. எப்படி? வெரி குட் ஹவுஸ் ஒய்ஃப். Thank you. சிந்தாமணி சிந்தாமணி செம்பூவின் தாய் திறனி. ரொம்ப டயர்டா இருக்குப்பா. என்ன ராத்திரி எல்லாம் லாரியில இருந்து மூட்டை இறக்குனியா? சாச்சா, ராத்திரி குஞ்சு கவுண்டர் கரெக்ட் டயத்துல கட்டையால அடிச்சு நம்ம லவ்க்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் பா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நீ கேர்ஃபுல்லா இரு. ஏன் காரி ஆகணும்னா புருஷனையே கட்டையில அடிச்சு சாய்க்கிற குடும்பம் இது. பி கேர்ஃபுல். அப்படிங்கிற? ஏய் அங்க பாருப்பா, கோவில இருந்து பண்ணி எஸ்கேப் ஆயிடுச்சுப்பா. எப்படியோ இந்த ஊருகிலே தாண்டிட்டோம். என்ன பண்றது? நாக்கில் சூடு வச்சு பேச முடியாம பண்ணிட்டானுங்க. இனிமே இந்த ஊர்ல இருந்தா நம்மளை கொன்னே விடுவானுங்க. தப்பிச்சு போலாம்னா இந்த குண்டு வேற வெயிட்டா இருக்கே, என்ன பண்றது?
ரொம்ப நேரமா ரயில்வே ட்ராக்ல நின்று யோசிக்கிறானே, என்னத்த யோசிக்கிறான்? அது இந்த வழியா கப்பல் வந்தா ஏறி போயிடலாம்னு யோசிக்கிறான். ஏன் வராதுங்கறியா? ஏன்பா நானும் உன் கூட தானே வந்தேன், அது என்ன நக்கல் கேள்வி? ஒரு நல்ல ஐடியா. இந்த குண்டோட செயினை தண்டவாளத்துல வச்சுட்டா ரயில் வந்து மேலே ஏறும்போது செயின் கட் ஆயிரும். அப்புறம் நான் ஈஸியா தப்பிச்சிருவேன். ஐடியாவா? போலீஸ் போலீஸ். நான் போலீஸ் இல்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டர். தீவிரவாதி ஒருத்தன் ரயில்வே மினிஸ்டர் வர ரயில கவுக்கிறதுக்காக தண்டவாளத்துல பாம்பு வச்சிருக்கான் சார். அமைச்சர் வர்ற ரயில அவன் ஏன் கவுக்கணும்? ரயில் டிக்கெட் எல்லாம் விலை ஏத்திட்டாங்கல்ல, அதனாலதான் ரயில கவுக்குறான். மீசி எல்லாம் வளர்த்து வச்சிருக்கேன், இது புரியல? இந்த பாருங்க, அந்த தீவிரவாதி ஒரு தற்கொலை படையை சேர்ந்தவன். தான் செத்தாலும் பரவாயில்ல, ரயில கவுத்தியே ஆகணும்னு ரயில்வே ட்ராக் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனித வெடிகுண்டு. பட் ஒன் திங், நீங்க என்னதான் அடிச்சு கேட்டாலும் ஊம மாதிரி நடிப்பா, வாயே பேச மாட்டான். விடாதீங்க, பட்டையை கிளப்புங்க. வழக்கம் போல ட்ரெயின் லேட்டா தான் வருது, சீக்கிரம் வர மாட்டேங்குது. கம் ஆன் குயிக். இந்த குண்டு மேல ஏறி ட்ரெயின் கவலாம இருந்தது சரி. 2 பாம்புகளையும் வச்சுக்கிட்டு எப்படா ரயில் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோசுமா நாகசாயின்னு ஜப்பான்ல கூட 2 இடங்களை குண்டு போட்டாங்கல்ல, அதை விட பவர்ஃபுல் குண்டுக்கு சார் அவன் வச்சிருக்கிறது. என் அறிவியல் மூளை விட அப்படிதான் சொல்லுது. எஸ் சார், என்ன சார் காதோரமா மூளை ஒழுகிட்டு இருக்கு? தொப்பி போட்டு அமுக்குங்க சார். ஃபாலோ மீ. தேச துரோகி, ரயில கவுக்கறதுக்கு பாம்பு வச்சிருக்கியா? கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட் ஹிம். பாத்தீங்களா, ஊம மாதிரி நடிக்கிறான். விடாதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. அடி. சீக்கிரம் விளங்க போடுங்க. அது பாருங்க, சைனட் குப்பை தொங்க விடுங்க, திருடி செத்து எடுத்துட்டு போறான். அரெஸ்ட் ஹிம் குயிக். எடுத்துட்டு போங்க. ஐயோ, போலீஸுக்கு பாத்துங்க, பாம்பு அடிச்சிட்டு போகுது. ஒரு பயங்கரவாதி பிடிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கீங்க. கவர்மெண்ட்ல இருந்து விருது கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சிபாரிசு பண்றேன். நாங்க எங்க கடமை தான் செஞ்சோம். It's all right. What is there? தமாசு. It's okay, enjoy.